மக்ரிப் நேரத்தில் சிறு குழந்தைகளை வெளியே அனுப்பக்கூடாது. காரணம் அது ஜின்கள் உலா வரும் நேரம் என்று சொல்கிறார்களே, இதற்கு மார்க்க அடிப்படையில் விளக்கம் தரவும். மக்ரிப் நேரம் வந்துவிட்டால் உங்களுடைய குழந்தைகளை வெளியே விடாதீர்கள். அந்த நேரத்தில் ஷைத்தான்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய ஒரு நேரம். சிறிது நேரம் கழித்த பிறகு நீங்கள் வெளியே அனுப்பிவிடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சஹீஹ் முஸ்லிமிலும் இன்னும் பல நூல்களிலும் ஆதாரபூர்வமான ஹதீஸுகள் இருக்கின்றன. அப்போ இந்த மக்ரிப் ஆன உடனே குழந்தைகளை வெளியே அனுப்பக்கூடாது என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இருட்டான உடனே வெளியே அனுப்பிக்கிறலாம். இருட்டுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பக்கூடாதுன்னு சொல்லலை. ஷைத்தான்கள் அந்த நேரத்தில் என்ன செய்வாங்கன்னா வேகமாக திரும்பி செல்லக்கூடிய நேரம் என்று சொல்கிறார்கள். அப்போ இந்த இடத்துல தான் நம்ம ஷைத்தான்களை காரணம் காட்டி ஏன் இப்படி சொன்னார்கள். ஷைத்தான் தான் எல்லா நேரத்திலும் இருப்பானே, நம்மகிட்ட இருக்கிறானே. ஷைத்தான் இல்லாத ஒரு மனிதர் இருக்காங்களா? ஷைத்தான் இல்லாத ஒரு நேரம் இருக்குதா? ஷைத்தான் இல்லாத ஒரு இடம் இருக்குதா? அப்போ எல்லா நேரத்திலையும் எல்லா இடத்துலையும் எல்லா மனிதரிடத்திலையும் ஷைத்தான் இருக்கக்கூடிய நேரத்தில் அப்போ ஏன் ஷைத்தான் நடமாட்ட நேரம்னு ஏன் சொன்னாங்க? இது நமக்கு ஒரு குழப்பத்தை நமக்கு ஏற்படுத்தும். அதுபோக ஷைத்தான்களுடைய வேலையெல்லாம் பெரியவங்கள்ட்ட தான். அவனுடைய டியூட்டி என்ன? மக்களை வழிகெடுக்கிறது தானே. குழந்தை என்ன வழிகெடுக்க முடியுமா? தப்பான எண்ணத்தை உண்டாக்கிட முடியுமா? குழந்தைக்கு திருட சொல்ல முடியுமா? கொலை செய்ய சொல்லி ஏதாவது தூண்ட முடியுமா? கோல் சொல்ல முடியுமா? அப்போ குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான செயல் அவங்க செஞ்சாலும் அவங்க பாவியாக மாட்டாங்க. ஷைத்தானுடைய நோக்கம் எல்லாரையும் பாவியாக்குறது தான். ஷைத்தானுடைய இலட்சியம் என்ன? நல்லவங்களே கெட்டவங்களை ஆக்குறது தான். அப்போ இந்த ஷைத்தான்கள் நடமாடுறாங்கன்ட்டு குழந்தையை அனுப்ப வேணாண்டா, பெரிய ஆளையும் தான் அனுப்பக்கூடாது. பெரிய ஆளை தான் கண்டிப்பாக அனுப்பக்கூடாது. ஏன்னா ஷைத்தான்கள் ரொம்ப ஃபோர்ஸாக நடமாடக்கூடிய நேரத்தில் சின்ன பிள்ளைய விடாதீங்கன்னு சொன்னால் அப்போ பெரிய ஆளுக்கு போய் மாட்டிக்கிறலாமா? ஷைத்தான்ட்ட பெரிய ஆளுகளை ரொம்ப கெடுத்துட்டு போயிடுவானே. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது நமக்கு இப்படி ஒரு சந்தேகம் வருது. வெளியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, ஓகே. அதுக்கு சொன்ன காரணம் இருக்குதுல்ல, அதில் நமக்கு ஒரு சந்தேகம் வருது. இன்னும் பல ஆதாரங்களோட அது மோதுற மாதிரி நமக்கு தெரிகிறது. இது ஷைத்தானுக்கு சம்பந்தம் இல்லாமல் தெரியுது. ஷைத்தானுக்கு இதில் என்ன ரோல் இருக்குது? குழந்தைகளை ஷைத்தான் என்ன பண்ணிடுவான்? அப்படி பார்க்கும் பொழுது இந்த ஷைத்தான்கிற சொல்லை பொறுத்த வரைக்கும் அது இரண்டு அர்த்தத்தில் குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் பயன்படுத்தப்படுகிறது. ஒன்று நம்ம உள்ளத்தில் ஊடுருவி தப்பான எண்ணங்களை போட்டு நம்மளை வழிகெடுக்கிறான் பாருங்க, அவனையும் ஷைத்தான் என்று சொல்லுவோம். நம்ம நல்ல காரியம் செய்யணும்னு நினைப்போம், அது தடுத்துருவான். நம்ம கெட்ட காரியம் செய்யக்கூடாதுன்னு நினைப்போம், அதை செய்ய வச்சிருவான். இந்த வேலையை யார் செய்கிறானோ அவனும் ஷைத்தான் என்று சொல்லப்படுகிறான் மார்க்கத்தில். அதுக்கு ஆதாரம் இருக்கிறது. இன்னொன்று, கெட்ட செயல் தீங்கு விளைவிக்கக்கூடிய செயலை செய்யக்கூடிய மனிதர்கள், தீங்கு விளைவிக்கக்கூடிய செயலை செய்யக்கூடிய மிருகங்கள், இதுகளையும் ஷைத்தான் என்று சொல்வது மார்க்கத்தில் உண்டு. இப்போ திருக்குர்ஆனில் எடுத்து பார்த்தால் கூட முனாஃபிக்குகளை பற்றி அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான். முனாஃபிக்குன்னா என்ன? முஸ்லீம்களை பார்த்தா நாங்களும் முஸ்லீம்கள்னு சொல்லிக்கிடுவாங்க. அவங்களுடைய ஆட்கள்கிட்ட போனாங்கன்னா உங்களை சேர்ந்த ஆளுக்கு தான் சொல்லுவாங்க. டபுள் கேம் விளையாடுறவங்க, ரெட்ட வேஷம் போடுறவங்க தான் முனாஃபிக்குங்கிறது. ஒரு நிலையில் இல்லாமல் இடத்துக்கு தகுந்த மாதிரி தங்களுடைய நிலையை மாற்றி கொண்டு நடிப்பாங்க. இந்த நடிக்கிறவங்களுக்கு பேர் முனாஃபிக்கு. இதை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது இதா லகுல்லதீன ஆமனு காலு ஆமன்னா, மூமின்களை பார்க்கும் பொழுது முஸ்லிம்களை பார்க்கும் பொழுது நாங்களும் மூமின்கள் தான் முஸ்லிம்கள் தான் என்று சொல்கிறார்கள். ஒய்தா ஹலவ் இலா ஷயாத்தீனிஹிம், அவங்களுடைய ஷைத்தான்களோட போய் சேர்ந்து இருக்கும் பொழுது இன்னாமாக்கும், நாங்கள் உங்களை சேர்ந்தவர்கள் தான், இன்னமா நஹ்னு முஸ்தஹ்சிஊன், நாங்கள் கேலி பண்ணுறதுக்காக அங்கே போய் நடிச்சுக்கிட்டு இருக்கிறோம், நாங்கள் உங்க ஆளுக்கு தான் சொல்கிறாங்க. இது அல்லாஹ் சொல்லும்போது எப்படி சொல்கிறான்னு கேட்டால் ஒய்தா ஹலவ் இலா ஷயாத்தீனிஹிம், அவங்களுடைய ஷைத்தான்கள்கிட்ட போகும் பொழுதுங்கிறான்.
இந்த இடத்துல ஷைத்தானுக்கு ஷைத்தான்டா அர்த்தம் அவங்களுடைய லீடர்ஸ் இருக்காங்கல்ல, தலைவர்கள், கெட்ட தலைவர்கள். இந்த கெட்ட தலைவர்களை அல்லாஹ் குறிப்பிடுவதற்கு என்ன வார்த்தையை பயன்படுத்துறான்? ஷைத்தான்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறான். அப்ப அவர்கள் ஷைத்தான்ட்ட போய் அப்படி பேசிட்டு இருந்தாங்க இல்ல, அவங்களுடைய தலைவர்கள் இருப்பாங்கல்ல, வழிகெடுக்கக்கூடிய தலைவர்கள், அவங்களுக்கு தான் அல்லாஹ் ஷைத்தான்கிறான். நம்மள்கிட்ட வந்தா முஸ்லீம்ங்கிறான், ஷைத்தான்ட்ட போனவன உங்க ஆளுன்னு சொல்லிக்கிறான். அப்படின்ற இந்த ஷைத்தானுக்கு வார்த்தை இதுக்கும் பயன்படுத்தப்படுறதை பார்க்குறோம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல ஒரு கவிஞன் நல்ல கவிஞன் இருக்காங்க, அது ரொம்ப கம்மி. கவிஞர்கள்ல புலவர்கள்ல நல்ல புலவர்கள் நல்ல கவிஞர்கள்னு சொல்றதா இருந்தா 1000ல் ஒருத்தன் கூட தேர மாட்டான். பாக்கி எல்லாருமே என்ன செய்வான்? அம்புட்டும் பொய். கவிதையினால பொய் தானே, கவிதைக்கு பொய் அழகுன்னு வச்சிருக்கிறாங்க. கவிதைன்னா என்ன செய்யணும்? பொய் சொல்லணும், அதான் கவிதை. அது மாதிரி எத்தி பிழைக்கணும், அளவுக்கு மேலே புகழணும், மன்னர்களை துதிப்பாடணும், அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஐஸ் வைக்கணும். இதுதான் இந்த கவிஞர்களுடைய வேலை. இந்த கவிஞர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்கன்னா பல சந்தர்ப்பங்களில் கண்டிச்சிருக்கிறாங்க. அப்போ ஒரு கவிஞன் பாடல் பாடி கொண்டிருக்கிறத பார்க்கும் பொழுது அந்த ஷைத்தானை பிடிங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவிஞனை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா அந்த ஷைத்தானை பிடிங்கிறாங்க. அவன் ஷைத்தானா? அவன் மனுஷன், நம்மளை மாதிரி ஒரு தாய் தந்தைக்கு பிறந்த ஒரு மனிதன். அப்ப மண்ணால் படைக்கப்பட்ட ஒரு மனிதன், அவன் நெருப்பால் படைக்கப்பட்டவன் இல்லை. ஆனா அவனை என்ன செய்யறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷைத்தான்னு சொல்லி இருக்கிறாங்க. அல்லாஹ்வும் ஷைத்தான்னு சொல்றான் கெட்ட மனுஷனை. அதே மாதிரி இவங்கள ஒரு கவிஞனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷைத்தான்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த விஷ ஜந்துகள்லாம் இருக்குல்ல, பாம்பு, பல்லி, பூரான், தேளு, இதுகளெல்லாம் ஷைத்தான்னு சொல்லலாம். கெட்டது செய்யக்கூடியதை எல்லாம் என்ன செய்யலாம்? ஷைத்தான் என்று சொல்லலாம். அப்ப இப்ப உதாரணமா சொன்ன அய்யூப் நபி அவர்களுக்கு பலவிதமான நோய்களுக்கு உள்ளாகி தாங்க முடியாம போகும் பொழுது இந்த நோய்களுக்கெல்லாம் என்ன காரணம்? இன்றைய அறிவியல்ல இப்ப கண்டுபிடிச்சு சொல்றாங்க, கிருமிகள் தான் காரணம்னு சொல்லி. அவர் அந்த நோயை சொல்லும்போது என்ன செய்வார்னா, ரப்பி அன்னி மஸ்ஸனியல் லுர் வஅன்த அர்ஹமுர் ராஹிமீன், இறைவா எனக்கு ரொம்ப நோய் ஏற்பட்டு விட்டது, நீ தான் கிருபை செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னொரு இடத்துல இது எப்படி சொல்லுவார்னு கேட்டா, இன்னி மஸ்ஸனிய ஷைத்தானு பினுசுபின் வாதாப், ஷைத்தான் எனக்கு பெரிய கஷ்டத்தை கொடுக்குறானே, ஷைத்தான் எனக்கு நோயை தந்துட்டானே என்று அவர் என்ன செய்கிறார்? அய்யூப் நபி பிரார்த்தனை செய்தார் என்று திருக்குரான் சொல்லுது. ஷைத்தான் நோயை கொடுப்பான், நோய் கொடுக்கறதுக்கு இல்லாமல் அவனுக்கு அதிகாரம் இருக்கிறது. மனசுல நுழைஞ்சி கெட்ட எண்ணத்தை உண்டாக்குற அதிகாரம் தான் அவனுக்கு இருக்கே தவிர பணத்தை கொடுக்கிறது, பணத்தை எடுக்கிறது, பிள்ளைய கொடுக்கிறது, பிள்ளைய எடுக்கிறது, இந்த மாதிரியான பாக்கியங்கள்ல கை வைக்கக்கூடிய அதிகாரத்தை ஷைத்தானுக்கு அல்லாஹ் கொடுக்கல. அப்ப எதுக்கு சொல்றாங்க? இந்த நோய்க்கு சில காரணங்கள் இருக்கும்ல, அந்த காரணங்களை சொல்லும் பொழுது என்ன செய்யறாங்க? ஷைத்தான் அந்த மாதிரி இந்த பாடுபடுத்துறானே அப்படின்னு சொல்றாங்க அய்யூப் நபி. இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், ஷைத்தான் தான் வார்த்தை. அந்த மாதிரி நம்ம பார்க்கும் பொழுது இந்த இரவில் சூரியன் மறைந்த உடனே குழந்தைகளை வெளியே விடாதீங்க, ஷைத்தான் நடமாடுற நேரம் அப்படின்னு சொன்னாங்களே, அது நெஜ ஷைத்தான சொன்னாங்களா, இந்த மாதிரி ஷைத்தான சொன்னாங்களா? நெஜ ஷைத்தான சொல்லியிருக்க மாட்டாங்க, நமக்கு விளங்குது. ஏன்னா ஷைத்தான் குழந்தைகளுக்கு வேலையே கிடையாது. யாரை வழிகெடுப்பான்? அதாவது பருவமடைந்தவர்களை தான் வழிகெடுப்பான். பருவமடைந்தவர்கள் செய்யக்கூடிய செயல்களுக்கு தான் கூட்ட பரிசும் தண்டனையும் இருக்கிறது, குழந்தைகளுக்கு எதுவுமே கிடையாது. அப்ப இந்த இடத்துல ஷைத்தானுக்கு நேரடி அர்த்தம் கொடுக்காம இந்த அர்த்தம் கெட்டது செய்யக்கூடிய பொருள்கள், ஜீவன்கள் என்று எடுத்துக்கொண்டோமையானால் அது ரொம்ப பொருத்தமாக இருக்கும். ஏன்? நீங்க சூரியன் மறையும் பொழுதுதான் எல்லாமே கூடுகளுக்கு திரும்பும். சூரியன் மறைஞ்சவன மகரிபான உடனே தான் ஒவ்வொரு பிராணிகளும் அவங்கவுங்களுடைய இடத்துக்கு போய் செட்டில் ஆகக்கூடிய நேரம். தேல் ஓடிக்கிட்டு இருக்கும், பாம்பு ஓடிக்கிட்டு இருக்கும், பூரான் ஓடிக்கிட்டு இருக்கும். அவையும் தன்னுடைய இருப்பிடத்திற்கு போய் செட்டில் ஆகக்கூடிய நேரத்தில் குழந்தைகள் போச்சுன்னு சொன்னா என்ன இடைஞ்சல் பண்ணி விட்டுரும். குழந்தைகள் வெளியே போனுச்சுன்னு வைங்களேன், அப்ப பெரிய ஆளுக்குன்னா கவனமா இருந்துக்குருவோம். அதுதான் குழந்தைக்கு மட்டும் உள்ள மேட்ரு. அதுதான் பெரிய ஆட்கள் பார்த்து நடந்துக்குருவோம். இது பாம்பு, இது தேளு, பள்ளி நமக்கு தெரியும். ஆனா குழந்தைக்கு என்ன தெரியும்? அது பாம்பும் தெரியாது, பழுதும் தெரியாது. அந்த மாதிரியான ஒரு பருவத்தில் இருக்கும் பொழுது இந்த சூரியன் மறைஞ்ச உடனே தான் எல்லாமே செட்டில் ஆகக்கூடிய காட்சி. அப்படி இயற்கை எல்லாம் படைச்சிருக்கிறோம். எல்லா உயிரினங்களுமே மகரிபான பிறகுதான் என்ன செய்யும்?
அதாவது மாடு செட்டில் ஆகிறதா அந்த நேரத்துக்கு போகும், ஆடு தன்னுடைய வீட்டுக்கு போகும், வெளியே மேய சென்றவைகள் எல்லாம் திரும்பி வரக்கூடிய நேரம். அதே மாதிரி விஷ ஜந்துகளுக்கும் இருக்கிறது. அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் குழந்தைகளை அனுப்பிவிட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிரும். அதனால தான் என்ன செஞ்சாங்க, இருட்டணும்னு அனுப்ப சொல்கிறாங்க. எது சொல்கிறாங்க, அந்த நேரத்தில் மறையுது பாருங்க, சூரியன் மறைஞ்சி கொஞ்சம் மாலை மயங்கி இருக்கும் பார்த்தீங்களா, முழு இருட்டுன்னு சொல்லாமல் வெளிச்சம்னு சொல்லாமல் ஒரு மயக்கமான ஒரு நிலை இருக்கும் பாருங்க, அந்த மாலை நேரத்து மயக்கம் இருக்கிற ஒரு நேரத்தில் தான் விட வேணான்னு சொன்னாங்களே தவிர நல்லா இருட்டிருச்சுன்னு வைங்க அப்போ விட சொல்கிறாங்க. அப்போ எங்கே போயிடுவான் செய்தான் கிடையாது. இதுதான் இது இருக்காது, அதாவது போய் அடைஞ்சிரும். கூடுகளுக்கு போகக்கூடியவை நெஞ்சிறேன் கூடுகளில் போய் அடைந்து விடும். இந்த ஒரு அர்த்தத்தை தான் நம்ம இது கொடுக்கணும். இப்படி கொடுத்தா தான் இதுவும் ஆதாரம் தான். சைத்தானுக்கு நேரடி சைத்தான்கிற அர்த்தம் இருக்கிற மாதிரி இந்த மாதிரியான அர்த்தமும் சைத்தானுக்கு இருக்கிறது. எந்தெந்த இடத்துல என்னென்ன அர்த்தம் செய்யணும் அதை செய்யணும். சைத்தானுக்கு சைத்தானே அர்த்தம் செய்கிற இடத்துல சைத்தான் தான் செய்யணும். சைத்தானுக்கு இந்த மாதிரி அர்த்தம் செய்கிற இடத்துல இந்த மாதிரி தான் அர்த்தம் செய்யணும். அப்போ இடம் பொருள் ஏவலை பார்த்து தான் என்ன செய்யணும், ஒவ்வொரு சொல்லுக்குமே அர்த்தம் செய்யணும்.